வணக்கம். ஓராண்டுக்கு முன்பு திண்ணை நூலகத்தை பற்றி கேள்விப்பட்டு பிரபலமான எழுத்தாளர் தஞ்சாவூர் கவிராயர் அவர்கள் தன்னுடைய வீட்டின் திண்ணையில் ஒரு நூலகம் அமைத்திருக்கிறார். அந்த ஊர் மக்கள், கூடுவாஞ்சேரி மக்கள், ஊரப்பாக்கம் மக்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் என்று அறிவித்து அதை பற்றிய செய்தியை பார்த்தேன். பிறகு அவருடைய நூல்களை படித்துவிட்டு திண்ணை பேச்சு, காலத்தின் வாசனை, தெருவென்று எதனை சொல்வீர், பத்மினி நடிகை பானுமதி வாழ்க்கை வரலாறு, வன்முறையின் வடிவங்கள் போன்ற நூல்களை எல்லாம் படித்துவிட்டு ஒரு 10 நிமிடம் காணொளியாகவும் ஒரு அரை மணி நேரம் நண்பர்கள் வாட்ஸ்அப் குழுவில் பேசினேன். அதை அவருக்கு அனுப்பி வைத்தேன். அடடா, இப்படிப்பட்ட வாசகனை நான் எங்கே இத்தனை ஆண்டுகளாக தொலைத்து விட்டேன், உடனே உங்களை சந்திக்க வேண்டும் என்று என்னோடு தொடர்பு கொண்டு அவ்வப்போது பேசி உரையாடி வருகிறார். நீங்கள் பத்திரிகையில் என்னுடைய புத்தகங்களை மட்டுமல்ல, மற்ற எழுத்தாளர்களின் புத்தகங்களை பற்றியும், அரசியலை பற்றியும், தொழில்துறையை பற்றியும், பல்வேறு தலைப்புகளை பற்றியும் நீங்கள் பேச வேண்டும், அடுத்த கட்டத்திற்கு வாருங்கள், சமூக ஊடகங்களுக்கு வாருங்கள் என்று அழைப்பு விடுத்தார். அவருடைய ஆசீர்வாதத்தின்படி நாம் இன்றைக்கு ஒரு சேனலில் பேசி வருகிறோம். அவர் நமக்கு அனுப்பிய வாழ்த்து. நன்றி, வணக்கம். அன்புள்ள குமரவேல், உங்களுடைய சின்னஞ்சிறு காணொளிகளை பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறேன். பல்வேறுபட்ட தலைப்புகளில் நீங்கள் பேசி வரும் அருமையான செய்தி துணுக்குகள் உங்களுடைய குரல் தெரிப்புகளில் மிகவும் அமர்க்களமாக இருக்கின்றன. தொடருங்கள். பல்வேறு விதமான தலைப்புகளில் நீங்கள் பேசுகிறவற்றையெல்லாம் நான் ஓய்வு கிடைக்கிற பொழுது உட்கார்ந்து ரசிக்கிறேன். இது குறுகிய காணொலிகள், 3 நிமிஷம் 4 நிமிஷம் இருப்பதால் கேட்பதற்கு சுவாரஸ்யமாகவும் இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் பேச மாட்டாரா இதை பற்றி என்பது போலவும் தெரிகிறது. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.